மறுபடி அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, பெண்கள் எல்லாம் உண்மையிலே பெண்ணை கண்டா பேய் கூட இறங்குமா. உங்களுக்கு தெரியுமா? பேய் கூட இந்த காலத்து பெண்களை கண்டா பேய் புறங்கால் அடிக்க விடும். அவ்வளோ பேய் கூட போய் அப்படியே ஒரு சில வாழ்க்கையில நான் மாறுபட்டு போயிருக்கேன். உண்மையாக இந்த இதே இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஊரில் ஒரு திருமணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணத்தில் சகோதரி, அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சகோதரி வந்த பொழுது சகோதரி கேட்கிறார், அவைக்கு இப்பொழுது இந்த பெண்களுக்கு சந்தேகம் ஒன்று இருக்கு. அது இந்த சாத்தான் கொடுத்த பலம் மாறியவை. பெண்களுக்கு வந்து சந்தேகம் வந்து ஒரு பலம், அது சாத்தான் கொடுத்துட்டான். அதை ஒன்றும் சொல்லிடலாம், நிப்பாட்டதே கஷ்டம். அது அந்த ஆதாரம் எதிராக கொடுத்த மாதிரி. அப்போ இந்த விட அந்த சகோதரி கேட்கிறா, உனக்கு முந்தி ஏதாவது லவ் இருந்தால் சொல்லுங்க. அப்போ பேர் யோசிச்சு பார்த்தேன், இது அவள் சிக்கலாக வெளியேற்கிறா, அது பெஸ்ட் ஆகி இருக்கிறாளே. ஓகே சரி, நான் இப்போ சொல்லிடுறேன், நீ முதல் நீ சொல்லு. அப்போ இது பெண் பற்றி பின்பற்றி தானே. அப்போ இது சகோதரி சொன்னா, ஓ நான் காதல் பேர் கேட்குற எங்கே போனீங்க, பீச்சு போனான், அப்படி சினிமாக்கெல்லாம் போனான்ட்டு இந்த சகோதரி சொல்லியிருக்கான். இப்போ வெக்கப்படாமல் பூஜப்படாமல் சொல்லிட்டாங்க. அதை தண்ணியை சொல்லுவாரு. அவன் ரெண்டே தலை அடிக்குது, நாளை ஃபர்ஸ்ட் நைட் வைப்போம், நான் இப்போ தூங்க போகிறேன், நீ மட்டும் தான் படணும். இப்போ தூங்கின உடனே மச்சான் எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆகின உடனே மகள் போய் தாய்க்கு சொல்லியிருக்கா, அழுதோண்டு போய் தாய் விட நிறைய பாடுகிறேன். இல்லை அவரை காண இல்லை, என்ன பேச்சு நடந்தான். இல்லை நான் முந்தி காலேஜ் இல்லை அம்மா சொல்லி போனேன். அது ஏன் அடிச்சு சொல்லி அப்போ ஏன் அடிச்சு சொல்லி தாய் நான் இல்லை அவர் நான் சொன்னேன் கொஞ்சம் எனக்கு அவர் இது கொண்டு வந்து அறிவிக்கலாம் சொன்னான். அம்மா அடி சரி நான் எத்தனை வேற காலேஜ் கோப்பைன்னு சொன்னான். அவன் அப்போ நான் எத்தனை வேற காலேஜ் கோப்பைன்னு சொன்னான். அவன் அப்போ சாப்பை அங்கே படுத்திருந்தது. அவன் சாப்பா அதோட மகளோட ஒரு திருமணம் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அப்படியே குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு விஷயம் பெண்கள் அடங்கியிருக்கணும் பாருங்க. அதான் நான் இந்த வேளையிலே உண்மையிலே ஆண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர் சொல்லி இந்த இடத்துல ஆண்கள் உண்மையிலே பெண்கள் ஒத்துழைத்து ஆண்களோட போகலாம் இருந்தால் குடும்பம் ஓஹோ ஜாலியாக வாழும்னு சொல்லி ஆண்களுக்கு நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார் என்று மிகவும் நம்பிக்கையுடன் நான் செல்ல விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மாடாய் உழைத்து ஓடாய் போன அருமை சகோதரனுடைய மிக வேதனை காரியத்தை அப்படி கொட்டிவிட்டு சென்றார். சொன்ன காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சந்தேகத்தினாலே குடும்பத்திலே குழப்பம் உண்டாகிறது. மற்ற இதர உறவினர்களாலே குடும்பத்திலே குழப்பம் உண்டாகிறது. பெண்கள் கனிவாக அன்போடு பேசாமல், அவருடைய வாயடக்கம் இல்லாமல் அவர்கள் கனவீனமாக நடத்துறதுனாலே குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிறது என்ற காரியத்தை முன்னுக்கு வைத்து அதுக்கு மேலாக எம்மூற்றி எடுக்கிற காரியத்தையும் அவர் சொல்லிட்டு சென்றார். உண்மையில தான் ஆண்கள் சீக்கிரத்திலே மடிந்து போறதுக்கு அவர் சொல்கிற காரியமும் சிந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அடுத்து நாங்கள் எப்பொழுது எம்மூற்றி போகலாம் என்று தெரியவில்லை. இதை மறுத்து வாதிட முன்பாக வருகிறார்கள் அருமை சகோதரி எஸ்டரா அவர்கள். கரங்களை தட்டி நாங்கள் குழப்பத்துக்கே சூத்திரதாரிகளா இருக்கிற கணவன்மார்களே, புத்தியுள்ள ஸ்திரீகளாக குடும்பங்களை கட்டுகிற அருமை சகோதரிகளே, பாவம் இந்த ஐயா இவ்வளவு கத்தி போட்டு போறாரு. அவ்வளவு போய் நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையாண்டு வாய திறந்தா போய் சகோதரிகிட்ட கேட்டு பாருங்க. இவர் ஏதோ ராஜா மாதிரி இருந்தவரா இப்ப பூஜா மாதிரி வந்துட்டாரா? ஏதோ கோலியாத் மாதிரி இருந்து இப்ப சகைய மாதிரி வந்துட்டாரா? ஐயா நாங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் எங்கட வீடுகள் எங்கட தாய்தோத்தரோட இருக்க பிரின்சஸ் மாதிரி இளவரசியல் மாதிரி இருந்தா எங்களை தேடி லைன் லைனா மாப்பிள்ளை வந்துச்சு. நீங்க தான் எங்கட ராஜான்னு சொல்லி வந்தா, நீங்க எங்கட ராசாத்தியல் மாதிரி சிங்காசனத்துல உட்கார வச்சு சாமரம் வீசி எங்களுக்கு புகழ் மாலை எல்லாம் பாடுங்கோண்டு நாங்க கேட்கலையே. அன்பா ஆதரவா 4 வார்த்தை சொல்லுங்க. அன்பே செல்லமே கண்ணே முத்தேன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். அதை விட்டுட்டு எங்கட புருஷன் மேல என்ன பாமால சூட்டின தெரியுமா? எங்களுக்கு நீதானடி எனக்கு சாத்தான், நான்
போகணுமா? நீங்க கல்லா புல்லாங்கன்னா எங்களுக்கு என்ன பிரயோசனம் ஐயா? நீங்க எப்ப மனுஷனாகிறீங்களோ அப்ப நாங்க உங்களை புருஷனா ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இந்த பெண்கள் வந்து நல்லா நித்திர ஒழினமா, காலையில லேட்டா எழும்பினமான்னு சொல்லி 11 மணிக்கு எழும்பினமா. நாங்க என்ன நெடுக 11 மணிக்கு எழும்புறோமா? ஒரு ஹாலிடே டேஸ்ல ஒரு வீக்கெண்ட்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லாத நாள் எழும்புறோம். இது என்ன பட்டிக்காடாப்பா? நாங்க காலமே எழும்பி விடிய வள்ளம் எழும்பி டீ போட்டு காலை தொட்டு கும்பிட்டு அத்தான எழும்புங்க டீ குடிங்கன்னு சொல்றது. இது எத்தனை நூற்றாண்டுல நீங்க வாழ்றீங்க? இல்ல கேட்கிறோம் நாங்கள் இப்ப பொம்பளையெல்லாம் வேலைக்கு போயினோம், உங்களை மாதிரியே சம்பாதிக்கணும். ஆணுக்கு பெண் சரி நிகர் சமம். இந்த நாட்கள்ல இதெல்லாம் ஒரு வேண்டாத பட்டிக்காட்டுத்தனமான காரியங்களா இருக்குது. அது சரி, இன்றைக்கு நாங்கள் நடுவரையா நாங்கள் சொல்ல வந்திருக்கிற காரியம் என்று சொன்னா, நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக எங்களை பலப்படுத்தி கொண்டு எங்களோட கைகளை திடப்படுத்தி குடும்பங்களை கட்டுறோம். ஒரு குணசாலியான ஸ்திரீனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாகும் சொல்லி நாங்க நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது எங்களோட புருஷன்மாருக்கு விளங்குறையில, நாங்கள் வெளியேற பெற்றவர்கள்ன்றது அவர்களுக்கு விளங்குறையில. எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் தான் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, பாஸ்டர் சத்யராஜ் இருக்கிறார், பாஸ்டர் சுதேஷ் இருக்கிறார், எங்களோட நடுவர் கூட ஒரு பாஸ்டரா இருக்கிறார். இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாலே யார் காரணம் நினைக்கிறீங்க? சிஸ்டர் சிந்தியா, சிஸ்டர் சஞ்சியா, சிஸ்டர் கிறிஸ்டி. இவர்களுடைய அர்ப்பணிப்பு, இவர்களுடைய தியாகம், இவர்களுடைய ஜெபம், இவர்களுடைய பணிவிடை இதுதான் காரணமா இருக்கு. நாங்க இதே கருத்தை நாங்க நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாய ஸ்தலங்களில உட்கார்ந்து இருக்கிற போது அவன் பெயர் பெற்றவனா இருக்கிறான் சொல்லி. அப்ப எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம், உங்களை உந்துறோம், உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போய் விடுறோம். அது மட்டும் இல்ல, குடும்பங்களில குழப்பங்களுக்கு இன்னும் ஒரு காரணம் இந்த ஆண்களுடைய கோபம். நடுவர் அவர்களே, இந்த 3 பேர் பக்தி பூனியல் மாதிரி இருக்கிற பாத்தீங்களா? ஐயோ குத்தினாலும் கோபம் வராத மாதிரி சிசிடிவி கேமரா வீட்டுல வச்சு பார்க்கணும் நீங்க. அப்பதான் தெரியும் என்ற விளையாட்டு எல்லாம். காரணம் இல்லாம கோபப்படுவாங்க. ஆக்டியன் கோபத்தை வந்து எங்கள தாளிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த சகோதரர் இளங்கோ அவர்கள் சொன்னார் வந்து ஊதாரித்தனம் பெண்களுக்கு தானா. பெண்களுக்கு ஊதாரித்தனம்ன்றது புதுசான கருத்தா இருக்கு. எப்பவுமே பெண்கள் சிக்கனம், சேமிப்பு, வரவுக்கேற்ற செலவு, இருக்கிறத வச்சு வாழணும் என்றுதான் நாங்கள் நினைப்போம். இந்த கிரெடிட் கார்டை கொண்டு லோன் கடைக்கடையை அலைகிறது, கிரெடிட் கார்டுல இழுக்கிறது, இதெல்லாம் ஆம்பளையோட வேலை. பெண்கள் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, அதாவது ஆண்கள் இப்படியாக யூஸ் பண்ணி பிரச்சனையால இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனை, குடும்பங்கள்ல சச்சரவுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் காரணம்